அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம தில்லை சுகன் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ அப்போ தான் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு உடனுக்குடன் வரும். காலையில் வந்து வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த செடிங்களை கவனிக்கணும். கொஞ்சம் தண்ணி அதுங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணி விட்டால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. கொஞ்சம் அதோட நான் மணி பிளான்ட்டோட வெத்தலை செடி வச்சு பார்க்கலான்னு சொல்லி வைக்கிறேன். வருதா என்னன்னு பார்ப்போம். வேர் விடும் அப்படின்னு தண்ணியில் வச்சாலும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணலான்னு வச்சுருக்கேன். அப்புறம் நான் கருப்பு கவனி அரிசி காய போட்டிருந்தேன் இல்லையா, நான் லாஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம அதை வந்து மிஷினில் கொடுத்து 1-2 உடைக்கணும்னு சொன்னோம் இல்லையா, நம்ம அதை உடைச்சிட்டு வந்தாச்சு. இப்படி தான் நொய்யாக வந்து இருக்கும் கருப்பு கவனி அரிசி. நம்ம கஞ்சி வைக்கிறதுக்கு இதுதான் வந்து சூட்டபுளாக இருக்கும். அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள். இப்படி தான் இருக்குது அரைச்சதும். அது நல்லா காஞ்சிருது இல்லையா, அது டக்குன்னு மிஷினில் போட்டது இப்படி தான் ஆகிடும். நம்ம ஒயிட் ரைஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்காது, அதை விட கொஞ்சம் ரொம்ப சின்னதாக தான் ஆகிடுது. ஆனால் கஞ்சி வைக்கும் போது நல்லாயிருக்கும். என்ன அது அரிசியே நம்ம பெருசு இல்லையா, அதனால் கஞ்சி வைக்கும் போது கொஞ்சம் குருணையாக தான் அது இருக்குது. ஒரு டப்பாவில் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ கஞ்சிக்கு வந்து ஒரு 2 கரண்டி எடுத்தேன்னா ஒரு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி தாராளமாக வச்சுக்கணும். ஏன்னா அது நல்லா வேகணும். அதனால் வேக நல்லா கட்டிப்படும். அதனால் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இவ்வளோ சூப்பராக வெந்து வருது பாருங்கள். கிளறிட்டே இருந்தால் தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நம்ம தண்ணி அதிகமாக வச்சாலுமே வேக திக்னஸ் ஆகிடுது. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தயிர் போட்டு சாப்பிட்டாவே ரொம்ப சூப்பராக இருக்குது. தயிர் இல்லைன்னா கூட நல்லாயிருக்கும். நான் தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன், புளிப்பு டேஸ்ட்டோடு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. வெங்காயம் கூட நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் வந்து போட்டுக்கல, கோல்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால. பசங்களுக்கு மட்டும்தான் லீவு, அவங்க அப்பாவுக்கு வந்து லீவு கிடையாது. அதனால் அவங்களுக்கு வந்து நான் காலையில் டிஃபனுக்கு எதுவும் இல்லை, கஞ்சி தான் எங்களுக்கு. மத்தியானத்துக்கு நான் மீன் வாங்கியிருந்தேன். காலைல சிம்பிளாக கஞ்சியோட முடிச்சாச்சு. வீட்டுக்கே நமக்கு மீன் கூட வரும். சாட்டர்டே சண்டேவில் தான் ரொம்ப நிறைய வெரைட்டி மீன் வரும். மற்ற நாள்லாம் கொஞ்சம் சின்ன மீன் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. நான் ஷீலா மீன் குழம்புக்கும் வறுக்கிறதுக்கு தேங்காய் பாறையும் வாங்கியிருந்தேன். அடிக்கடி தேங்காய் பாறை தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அதுதான் நல்லாயிருக்கும், அதிகமாக முள் இல்லாமல் பிள்ளைங்களுக்கு வறுத்து கொடுக்கறதுக்கு. ஷீலா மீனும் குழம்புக்கு சூப்பராக இருக்கும். சின்னதாக வாங்கியிருந்தேன். அதில் பெருசுமே இருக்கும், இதில் கொஞ்சம் சின்னதாக வாங்கியிருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வந்து லீவாக இருக்கிறதுனால நான் பாத்திரம் நைட்டு எடுத்து வச்சுட்டேன். கூடையில் எடுத்து வெளியில் வச்சுருவேன். எப்போவுமே நைட்டே நான் கழுவிடுவேன். கொஞ்சம் கோல்டாக இருக்கிறதுனால நான் கூடையில் வச்சு வெளியில் வச்சுட்டேன். காலையில் கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு 9 மணிக்கு மேலே வெயில் வந்துடும். அதனால் இதை நிழலாக இருக்கும்போது தான் இங்கே உட்காந்து கழுவலாம். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிற டைம்லாம் முடியாது, அவங்கள அனுப்பிட்டு வரக்குள்ளே வெயில் வந்துடும். அதனால் இப்போ வந்து நம்ம கழுவலான்னு சொல்லிட்டு பாத்திரம் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா நான் பின்னாடி எடுத்து போட்டு உட்காந்து கழுவ நமக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குங்கிறதுனால நான் வெளியில் தான் கழுவுவேன். கழுவிட்டு கட்டை இருக்குது, அதில் நம்ம வந்து காய வச்சாதான் நமக்கு நல்லாயிருக்கும். பாத்திரம் எப்போவுமே கழுவிட்டு வெயிலில் வச்சோன்னா தான் நமக்கு அதில் இருக்கிற நம்ம அந்த ஸ்மெல்லாம் போகும். அந்த வெயில் சூடுபடும் போது அதில் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். பாத்திரம் க்ளீனாக இருக்கும், பளிச்சுன்னு இருக்கும். அடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கும் பிடிக்கும். இல்லைன்னு சொன்னால் அந்த அதில் நம்ம என்ன தான் தேய்ச்சி கழுவினாலும் அது வந்து நமக்கு அந்த நாள் சமைச்ச அந்த ஸ்மெல் ஏதாவது இருக்கும். வெயிலில் வச்சா தான் நல்லாயிருக்கும். அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மீன் வந்து க்ளீன் பண்ணிக்கணும். மீன் எப்போயாவது தான் அந்த அம்மா வந்து க்ளீன் பண்ணுவாங்க, அடிக்கடிலாம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வியாபாரம் இருக்கு இல்லையா, அதனால் நான் வந்து சரி நான் க்ளீன் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வாங்கிக்கிட்டேன். எனக்கும் மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப பொடி மீனாக இருந்தால் தான் கொஞ்சம் அழுத்தின மாதிரி விட்டுருவேன். அதனால் நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். தேங்காய் பாறை மீன் வந்து ஃபுல்லாகவே போட்டு இடையில வந்து அப்படியே லைட்டாக கீறி விட்டுட்டு ஃப்ரை பண்ணால் சூப்பராக இருக்கும். அதனால் அந்த மீனை அப்படி நான் வாஷ் பண்ணிக்கிட்டேன். ஷீலா மீன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறது மட்டும் 2 பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன். மற்றதெல்லாம் ஃபுல்லாகவே போட்டாவே நல்லாயிடும். ஆனால் நம்ம உள்ளெல்லாம் நல்லா குடலெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணணும். நான் வந்து மீன் வந்து கொஞ்சம் ப்ராசஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும் எனக்கு. நான் சட்டுன்னுலாம் கழுவ மாட்டேன். கொஞ்சம் நல்லா குடல்லாம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இந்த ரத்தம்லாம் ஒன்று விடாமல் நான் வந்து நல்லா கழுவுவேன். அது இருந்தால் கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. அதனால் அதே மாதிரி மீன் குழம்பு வச்சா வீடு ஃபுல்லாகவே மீன் ஸ்மெல் வர்றதுக்கு காரணம் அதுதான். இந்த பிளட்டெல்லாம் நம்ம நல்லா கழுவி எடுக்கலன்னா அப்படி தான் ஸ்மெல் இருக்கும். உடனே அந்த இடம் பாத்திரம் கையெல்லாம் நல்லா நம்ம சோப்பு போட்டு ஹேண்ட் வாஷ் போட்டு கழுவிட்டோன்னா ஸ்மெல் இருக்காது. இல்லைன்னா நம்ம எதை தொட்டாலும் அந்த ஸ்மெல் வந்துட்டு தான் இருக்கும். அதனால் மீனையும் நல்லா கழுவி வச்சுட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுட்டு அந்த இடத்தையும் போட்டு நல்லா கழுவிட்டு அடுத்தது தான் நான் போவேன் சமைக்கிறதுக்கு. அதனால் மீன் கழுவுறதுக்கு கொஞ்சம் எனக்கு டைம் வந்து எடுக்கும் தான். சீக்கிரமாக வந்து நான் கழுவ மாட்டேன். ரொம்ப நேரம் கழுவுவேன், போட்டு கழுவிட்டுருப்பேன். சிக்கன்லாம் கழுவினா லெமன் போடுவோம், ஆனால் மீனுக்கெலாம் வந்து போட மாட்டேன். உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு கழுவினாவே நமக்கு கொஞ்சம் வழுவழுப்பு போகும்.
நல்லா போட்டு உரசி எடுத்தோன்னா அந்த கல்லுப்பூலே வந்து அந்த வழுவழுப்பு போயிடும், பளிச்சுன்னு ஆகிடும் மீன். இந்த கொஞ்சம் கருப்புலாம் இருந்துச்சுன்னா சிமெண்ட்டு தரதானே கொஞ்சம் தேய்ச்சி கழுவினோன்னா பளிச்சுன்னு ஆகிடும். அந்த மாதிரி கழுவினாதான் எனக்கு பிடிக்கும். ஆனால் மீன்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே கட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரொம்ப சுத்தமாக கழுவவே முடியாது, மீன் ரொம்ப வீணாக போகிற மாதிரி இருக்கும். இதே நம்மளே வந்து அதை கட் பண்ணும்போது நல்லா தேய்ச்சி கழுவிட்டு கடைசியாக நம்ம கட் பண்ணிப்போம். நமக்கு அது நல்லது தான். நம்ம க்ளீன் பண்ணாதான் என்ன தான் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்க க்ளீன் பண்ணால் அந்த செதில்லாம் ஒழுங்காகவே எடுக்கவே மாட்டாங்க. அதுதான் ஒன்று. அது என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லுவாங்க, நல்லா எடுங்க அப்படின்னு சொன்னால். இறால் க்ளீன் பண்ணாலும் அப்படி தான், அந்த குடம்லாம் எடுத்தே கொடுக்க மாட்டாங்க. அதனால் என்னதான்னாலும் நம்ம வாங்கி நம்ம கைப்பட சுத்தமாக கழுவுனாதான் நமக்கு வந்து சரிப்பட்டு வரும். மீன் அதே மாதிரி கழுவியாச்சு. கழுவிட்டு இனிமேல் தான் வந்து சமைக்கணும். மண் சட்டியில் தான் நான் வந்து இன்றைக்கி மீன் குழம்பு வந்து வைக்க போகிறேன். மண் சட்டியில் வைக்கும்போது சூப்பராக இருக்குது மீன். வடகம் வந்து அம்மா போட்டிருந்தாங்க, கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கே கை முடியல, நல்லா கம்மியாக தான் போட்டிருந்தாங்க. போட வேணாம், நான் வந்து இந்த வருஷம் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அவங்க வந்து கேட்கவே இல்லை, கொஞ்சமாக போட்டிருந்தாங்க. திரும்ப நானும் போடணும். சின்ன வெங்காயம் போட்டு வெந்தயம் கடுகு இந்த வடகம் போட்டு கருவேப்பிலை போட்டால் ஸ்டார்ட் ஆகிடும். அந்த மீன் குழம்போட ஸ்மெல்லு வந்து ஸ்டார்ட் ஆகிடும். என்ன தான் இந்த வடகம் போட்டு செய்கிற மீன் குழம்பே தனி ருசி, ஒரு ஸ்மெல்லு தாங்க. சூப்பராக இருக்கும் வடகம் போட்டு செஞ்சால். கல்லுப்பு போட்டு நல்லா கொதித்ததும் மீனை போட்டு இறக்கிடணும், அவ்வளோதான். அப்புறம் மீன் பொரிக்கிற வேலை தான். மண் சட்டியில் வந்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா குழம்பு நம்ம ஆஃப் பண்ணாலும் கொதிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு வந்து அந்த ஹீட்டை வந்து தாங்குது மண் சட்டி. டேஸ்ட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் நமக்கு தெரியுது. அப்புறம் மீன் பொரிச்சு எடுக்கிறதையும் வந்து எடுத்துடலாம். பெரிய பெரிய மீனாக இருக்கிறதுனால பொரிக்கவும் நல்லா இருக்குது. அப்புறம் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஈவினிங் வந்து மேலே வந்து வரலாம். பூ ஏதாவது பறிக்கிற வேலை இருந்தால் பறிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் நின்றுட்டு போகிறது. அப்புறம் டீ டைம் வந்துருச்சு. பாப்பா வந்து சின்ன பாப்பா வந்து டீ போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. நிறைய வேலை செஞ்சிட்டிங்க, நான் போடுறேன்னு. ஆனால் அந்த டீ அவங்க போடலை, பெரிய பாப்பா தான் போட்டுட்டு இருந்தாங்க. இவங்க போய் ஃபினிஷ் பண்ணிவிட்டு கப்பில் ஊற்றி எடுத்துகிட்டு வந்து நான் போடன்னு கொடுத்தாங்க. சரி, அதை நம்ம என்கரேஜ் பண்ணணுங்கிறதுக்காக நானும் ரொம்ப தேங்க்யூ, டெய்லி அம்மாவுக்கு போட்டுக்கொடுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் பெரிய பாப்பா நான் போட்ட டீ அதுக்கு என்ன பாராட்டுன்னு இவங்க 2 பேரும் காற்று வாங்குறாங்க இங்கே. என்ன புல்லுல ஆளுக்கு ஒரு பக்கம் தூங்கி. அதுக்கப்புறம் துவைச்ச துணிகள் இருக்கும், அதை மடிக்கிற வேலை, இப்படின்னு நைட்டு வேலை ஸ்டார்ட் ஆகிடும். டிஃபன் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிடும். இன்றைக்கி நம்மளோட வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். கருப்பு கவுனி கஞ்சி வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். கஷ்டப்பட்டு வீடியோ மேக் பண்ணி எடிட் பண்ணி போடுறோம், ஒரு லைக்காவது போடுங்க. ஒரு நல்ல வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.